ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிபேல எப்படி பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஜிபேலயே கூட உங்களுக்கான பர்சனல் லோனை நீங்க எடுத்துக்கலாம். சோ அது எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட் தேவைப்பட்டாலோ அந்த அமௌண்ட் உங்களால கரெக்டா கட்ட முடியும் அப்படின்னா மட்டுமே இந்த லோனை நீங்க ட்ரை பண்ணுங்க. பேடிஎம்லயோ ஜிபேலயோ போன்பேலயோ இந்த மாதிரி எந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லயோ நீங்க லோன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த விதமான ரெக்கமெண்டும் பண்ணல. நீங்க அதுல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க லோன் எடுங்க. அண்ட் நீங்க லோன் எடுத்தீங்கன்னா அதை கரெக்டா கட்டிடுங்க. கரெக்டா கட்டுற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சோ உங்களால லோன் எடுக்கிறப்ப அதுல உள்ள அமௌண்ட் உங்களால கட்ட முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்றோம், அதே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல் இருக்கக்கூடிய ஜிபே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 556 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எவ்வளோ மாதம் இஎம்ஐ நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்லேருந்தே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 9.99% உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் நம்ம கட்டக்கூடிய இஎம்ஐயை பொறுத்தும் நம்ம எவ்வளோ மாதத்துக்கு கட்ட போகிறோங்கிறத பொறுத்தும் இது வேரி ஆகும். அதுக்கும் கீழே ஸ்டார்ட் யுவர் லோன் அப்ளிகேஷன் போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அதில் இருக்கும். சப்போஸ் அதில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பேன் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக ஸ்பெல்லிங் மாறாமல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் சைடில் இருக்கக்கூடிய 2 பாக்ஸையுமே கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க ஊரோட போஸ்டல் பின்கோடு கேட்கும். அந்த பின்கோடை கரெக்டாக இங்கே என்ட்ரி பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்கே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்கும். உங்களுடைய மந்த்லி இன்கம் என்னங்கிறத அங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேன் கார்டு நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டில் இருக்கக்கூடியதை கரெக்டாக அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கம்பெனிங்கிற இடத்துல நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனி பேரை அங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் எலிஜிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லட்சம் வரைக்கும் லோன் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோனுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில் பிரகாரம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ நீங்கள் 9 லட்சம் லோன் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கர்சர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நீங்கள் குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 லட்சம் லோன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த கர்சரை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் லோன் கேட்கும். ஸோ உங்களுக்கு எதுக்காக லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே சும்மா எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே அக்ரி அண்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், அதுக்கான எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அவங்களுடைய டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பேஜில் காட்டணும். அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா, இதுதான் உங்களுக்கு ஜிபேல லோன் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். திரும்பவும் சொல்றேன் நண்பா, உங்களால இந்த அமௌண்ட் எடுத்து கரெக்டா கட்ட முடியும் அப்படின்னா மட்டுமே இதை நீங்க லோன் எடுங்க. இந்த லோனை நீங்க கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. தேவைப்படுறவங்க மட்டும் இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய லோனை நீங்க எடுத்துக்கலாம். இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எவ்வளவு இஎம்ஐ இருக்கு, இதோட மத்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறதோ அதுல நீங்க லோன் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.